எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அதிமுகவின் தொண்டர்கள் தற்பொழுது கடும் கோபத்தில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே ஜெயக்குமார், சி.வி. சண்முகம், தங்கமணி, வேலுமணி இவர்கள் அனைவரும் ஒன்றாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து வருகிறார்கள். காரணம், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்பது எடப்பாடி பழனிசாமியின் சுயநலத்திற்காக எடுத்த முடிவுதான் என்றும், திராவிட முன்னேற்ற கழகத்தை போல அதிமுகவையும் தனது சமூகத்தினரை சார்ந்தவர்கள் அனைவரும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சூழ்ச்சிகளை செய்து அதிமுகவை தன் வசம் வைத்திருக்கிறார் என்று தற்பொழுது தொண்டர்களும் முன்னாள் அமைச்சர்கள் சிலரும் தற்பொழுது எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஜெயக்குமார் அவர்கள் தனது மகன் ஜெயதீபன் அவர்களுக்கு தென் சென்னையே தொகுதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கூறியிருந்தார். இதற்கு சம்மதமும் வாக்குறுதியும் கொடுத்திருந்த நிலையில் தற்பொழுது அதிமுகவை தான் வசப்படுத்திய நிலையில் தனது சமூகத்தினருக்கு அந்த தொகுதியை கொடுத்ததாகவும், தற்பொழுது 70 கோடி ரூபாய் அதற்காக பேரம் பேசப்பட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மைகளை ஜெயக்குமார் அவர்களிடம் கூறிய பொழுது, வாக்குறுதியை எனக்கு முன்னாடியே கொடுத்து விட்டீர்கள், நீங்கள் தற்பொழுது செய்தது நம்பிக்கை துரோகம் என்று ஜெயக்குமார் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கூறிவிட்டார். இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நான் தான் அதிமுகவின் பொதுச் செயலாளர், நான் எடுக்கக்கூடிய முடிவே இறுதியானது, நமக்கு தேவை வெற்றி, அதில் யார் நின்றாலும் நமக்கு பரவாயில்லை என்றும் கூறிவிட்டார். இதனால் முன்னாள் அமைச்சர்கள் ஆதரவாளர்களுடன் பன்னீர்செல்வம் அவர்களைப் போல ஜெயக்குமார் அவர்களும் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இருந்து மீட்டெடுப்பதற்காக போராட்டத்தில் இறங்குவாரா அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் சமாதானம் போவாரா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் தற்பொழுது அதிமுகவில் இருக்கக்கூடிய உண்மையான உறுதியாக இருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவரும் பன்னீர்செல்வம் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்று வைத்திலிங்கம் அவர்கள் கூறுவதை பற்றியும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக திமுக தற்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையை பொறுத்து பார்க்கும் பொழுது அதிமுக தகுதியான திறமை வாய்ந்த தலைமை இருந்தால் நிச்சயமாக 40க்கு 40 வெற்றியடையும் என்று இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார்.